எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். அப்கோர்ஸ் எஸ், இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்குள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனல்ஸ்குள்ள போயிருக்காங்க. சோ என்ன மாதிரிலாம் மேட்ச் நடந்தது பார்க்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ரிவெஞ்ச் பக்கா ரிவெஞ்ச் அப்படின்னு தான் சொல்லும். சோ இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பட்டு பயங்கரமா இருந்தது. விடிய காவ காத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நெக் அண்ட் நெக் மூமெண்ட்ல பயங்கர எந்தூசியாசமோட விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், சோ வேர்ல்டு கப் 2024 T20 ICIC மென்ஸ் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 1 இருந்து 29 வரைக்கும் நடந்துட்டே இருக்கு, நடக்கவும் போகுது. சோ இதுல ரொம்ப முக்கியமான பயங்கரமான மேட்ச் வந்து இந்த குரூப் 8. இதுல வந்து நம்ம இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க. சோ அஃப்கோர்ஸ் எஸ், வெற்றிகரமா இந்தியா உள்ள வந்துட்டாங்க, ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க. அண்ட் முக்கியமா இப்போ நடந்த மேட்ச், நேத்து நடந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லும். சோ ஆஸ்திரேலியன் டீம் வந்து மிச்சல் மார்ச் அவரோட தலைமையிலையும், இந்தியன் டீம் வந்து ரோஹித் சர்மா தலைமையிலையும் பயங்கரமா விளையாடி இருக்காங்க. அண்ட் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பட்ட மேட்ச் அப்படின்றது வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்ல மாதிரி இது வந்து ரிவெஞ்ச் தான், பக்கா ரிவெஞ்ச். ரொம்ப வெயிட் பண்ணி பயங்கரமா ஆடி இருக்காங்க. ஃபீல்டிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டிவா அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இவங்க கூடிய ஒவ்வொருத்தரோட ஃபீல்டிங்கும் வந்து பக்காவா பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் வந்து பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாரு, அவரோட கேச்சஸும் சரி எல்லாமே. சோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது என்னமோ ஆஸ்திரேலியா தான். சோ அவங்க டாஸை வின் பண்ணிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 205 அண்ட் 24 ரன்ஸ்ல அதிகமா நம்ம வின் பண்ணிருக்கோம். அண்ட் பயங்கரமான ஒரு சூப்பர்வான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்ல வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா 92 ரன்ஸ் எடுத்து செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ பவுலிங் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் முக்கியமா வந்து ஒரு பயங்கரமான கேட்ச் தான் வந்து டர்னிங் பாயிண்டா இருந்தது. அந்த டர்னிங் பாயிண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அப்படின்னு தான் சொல்லும். 181 தான் ஆஸ்திரேலியானால அடிக்க முடிஞ்சது. சோ 24 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. நம்ம குல்தீப் யாதவ் வந்து 4 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அது மட்டும் கிடையாது, மேன் ஆஃப் த மேட்ச் வேற யாரும் இல்ல, அஃப்கோர்ஸ் எஸ், நம்ம ரோஹித் சர்மா தான். சோ இந்த இயர் T20 மேட்ச்ல நம்ம டீம் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் டீம் தான் ஃபாஸ்டஸ்ட் 100 டீம் அப்படின்ற பயங்கரமான ஒரு சாதனையும் பண்ணிருக்காங்க. கூடவே நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 சிக்ஸஸ் அடிச்சு இண்டிவிஜுவல் ரெக்கார்டும் பண்ணிருக்காரு. சோ ஹர்திக் பாண்டியா வந்து 300 ரன்ஸ் பிளஸ் 20 விக்கெட்ஸ் T20 மேட்ச்ல ஒரு பயங்கரமான ரெக்கார்டும் பண்ணிருக்காரு இண்டிவிஜுவலா. சோ இன்னைக்கு இப்போ மார்னிங் நடந்த மேட்ச்ல வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா 115 எடுத்திருக்காங்க. சோ பங்களாதேஷ் வந்து 105க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. சோ அதனால அவங்களால ஆஸ்திரேலியானால செமிஃபைனல்ஸ்குள்ள போக முடியாது. சோ அதுவும் மிகப்பெரிய விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டா ரிவெஞ்ச். அண்ட் குரூப் 8 மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் உள்ள செமிஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணதுனால டைரக்டா சவுத் ஆப்பிரிக்காவை மீட் பண்றதுக்கு செமிஃபைனல்ஸ் போறாங்க. சோ அதே மாதிரி அதே டைம்ல நம்ம இந்தியாவும் இன்னொரு ரிவெஞ்ச்காக காத்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இங்கிலாந்து கூட அடுத்த மேட்ச் நடக்க போகுது. சோ கண்டிப்பா இந்த வருஷம் வேர்ல்ட் கப் நம்ம அடிப்போம் அப்படின்னு எல்லாருமே நம்புவோம். அண்ட் நம்ம டீமும் பயங்கர ஃபயரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ இதே மாதிரி இன்னொரு ஃபயரான மேட்ச்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் எஸ், நம்ம ரோஹித் சர்மா வந்து இன்னும் ஃபயரா ஒர்க் பண்ணும், இன்னும் நிறைய ரன்ஸ்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ சாட்டர்டே வர மேட்ச் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ எல்லாருமே இந்த வருஷம் வேர்ல்டு கப் நமக்கானதா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு நம்மளோட இந்தியன் டீமுக்காக விஷும் பண்ணலாம்.